வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பீட்ஸ் குக்கிங் தமிழ் சேனல். நான் உங்கள் பீட்டர். தாட் ஃபார் த டே: கோவத்தை கிண்டி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும். சண்டையோட மூல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபப்படுறது தான். நம்ம எப்போ கோபப்படுறோமோ அப்போ அதோட உச்சக்கட்டத்தில் என்ன ஆகும், நம்ம சண்டை போடுவோம். அதனால நம்மளும் கோவப்படுறத கம்மி பண்ண நம்ம ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் யாராவது கோவத்தில் இருக்கும்போது அவங்க கோவத்தை தணித்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணுமே தவிர அந்த கோவத்தை நம்ம தூண்டி விட்டு அதை ஒரு சண்டே ஆக்காமல் நம்ம பார்த்துக்கணும். இன்றைக்கி நம்ம குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்பெஷல் கேக்கு. மைதா இல்லாமல் கோதுமை மாவை வச்சு கேரட் கேக். அந்த கேரட் கேக்கில் நம்ம டேட்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக, சிம்பிளாக, ஓவன் இல்லாமல், பீட்டர் இல்லாமல் அழகான கேக், நல்ல ஸ்பாஞ்ச் சாஃப்டாக உள்ள கேக் நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம இது ஏற்கனவே நம்ம மைதா மாவை வச்சு நம்ம கேரட் கேக் பார்த்துருக்கோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கோதுமை மாவு. அதே மாதிரி நம்ம இதில் டேட்ஸ் ஆட் பண்ணுறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கேக்குக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் கேரட். இது 200 கிராம் கேரட் நம்ம எடுத்துருக்குறோம் இன்றைக்கி கேக் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி டேட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10 டேட்ஸ் எடுத்துருக்கோம். நம்ம கேரட்டை நல்லா சின்னதாக திருவி எடுத்துக்கிடுவோம். இதே மாதிரி டேட்ஸையும் நம்ம அந்த சீடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதை மாதிரி பிச்சு நம்ம சின்னதாக எடுத்து வச்சுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப், நம்ம சுகரை கேரமலைஸ் பண்ணணும். அதுக்கு நான் எடுத்துருக்கிறது 200 ml கிளாஸில் நம்ம இந்த கிளாஸை தான் நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஃபுல்லாக சுகர் எடுத்துக்கிறோம். இதோட வெயிட் படி பார்த்திங்கன்னா 175 கிராம் சுகர். அதை நம்ம ஒரு கடாயில் வச்சிடலாம். நான் இன்றைக்கி நான்ஸ்டிக் கடாய் எடுத்துருக்குறேன். இதில் நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு ஜஸ்ட் இதை கேரமலைஸ் பண்ணணும். ஒரு 2 நிமிஷம் ஆகும். இது அப்படியே ஃபஸ்ட்டு சுகர் அப்படியே கரைஞ்சி வரும், ப்ரௌன் கலரில் வரும். அதுக்கப்புறம் நம்ம அதில் தண்ணி ஊற்றிட்டு இந்த கேரட்டை போடணும். இது கேரமலைஸ் ஆகட்டும். பாருங்கள், சுகர் கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டு வருது. இது இன்னும் ஒரு நிமிஷம் ஆகும். ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட் இனிஷியலாக சுகர் மெல்ட் ஆகி கேரமலைஸ் ஆகிறதுக்கு முதல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். பாருங்கள், நல்லா கேரமலைஸ் ஆகிட்டு இருக்குது. கலர் ப்ரௌன் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் நம்ம தண்ணி ஊற்றிடணும். பாருங்கள், கொதிக்கிற ஸ்டேஜ் வருது. இப்போ ஊற்ற வேண்டாம், லைட்டாக நொறையாக வரும். ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே பவுலுக்கு நுரை வந்துருச்சு பார்த்திங்களா? இந்த டைமில் நம்ம ஊற்றிடலாம். நல்லா கிண்டிகிட்டே இருங்க. அவ்வளோதான், நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அது ஒன்று தான். இதில் கிண்டிகிட்டே இருக்கும்போது நம்ம இந்த தண்ணியை ஊற்றணும். ஸோ இப்போது நல்லா சூப்பர் கலர் இருக்குது, நல்லா இருக்குது. நல்லா ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்த உடனே நம்ம கேரட்டையும் டேட்ஸையும் இதில் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி அது நல்லா ட்ரை ஆகணும். நம்ம கேரட்டும் இந்த டேட்ஸும் இந்த சுகரை ஃபுல்லாக அதை அப்சர்வ் பண்ணணும். ஸோ இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள், நொறையாக வருது. இந்த டைமில் நம்ம கேரட் திரும்பி வச்சுருந்தோம்ல, அந்த கேரட்டை இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த டைமில் நம்ம டேட்ஸையும் சேர்த்துடலாம். இப்போது கேஸ் ஹையில் தான் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். அது நல்லா வற்றணும். நம்ம அந்த சுகர் சிரப் அப்படியே கொஞ்சம் ட்ரை ஆகணும். அது வர நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கேரமலைஸ் பண்ண சுகர் சிரப் ஒரு பாதி அளவுக்கு வற்றிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம், இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சுருவோம். வச்சுட்டு கேக் மாவுக்கு தேவையான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். 4 முட்டையை உடச்சி மிக்சியில் ஊற்றிட்டோம். இப்போ இந்த மிக்சியில் கரெக்டாக ஒரு 5 செகண்ட் மட்டும் நம்ம இதை பீட் பண்ணுவோம். இதை பீட் பண்ணிவிட்டு வந்துடுவோம். பீட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். கரெக்டாக ஒரு 5 செகண்ட் மட்டும் தான், ரொம்ப இல்லை, 5 செகண்ட் மட்டும் பீட் பண்ணாலே போதும். இப்போ இது கூட நம்ம அந்த அதே கிளாஸுக்கு 1 கிளாஸ் சுகர் எடுத்துருக்கோம். இதுவும் 175 கிராம் வெயிட்டு, 200 ml கிளாஸில். இதையும் நம்ம இந்த மிக்சியில் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம பீட் பண்ணிவிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம சுகரையும் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஒரு 10 செகண்ட் தான், ரொம்ப இல்லை. இந்த பாருங்கள், நல்லா பீட் ஆகிருக்குது. இப்போது இதில் நம்ம ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில்
இந்த வாசனை உள்ள எந்த ஆயிலுமே யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ரீஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் அதே கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் எடுங்க. 175 ml to 200 ml. இதை வந்து நம்ம இந்த மிக்சியில் அதையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இதுவும் ஒரு 5 seconds மட்டும் டக்குன்னு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம ஆயிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துட்டோம். இதை வந்து நம்ம ஒரு கிளாஸ் பவுலில் எடுத்து வச்சுக்கணும். இதில் தான் வந்து நான் வந்து கேக்குக்குரிய மாவு ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதில் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு வந்த எக்கு, சுகர், ஆயில் இதை வந்து இதில் சேர்த்து வச்சுக்கலாம். நம்ம இந்த பேட்டர் கூட கேரட், டேட்ஸு, சுகர் சிரப் கேரமலைஸ் பண்ணது இதை வந்து நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த கலர் தான் கேக்குக்கு வரும். அதனால் நம்ம கேரமலைஸ் எவ்வளோ பண்ணுறோமோ அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ரொம்ப டார்க் ஆகிடுச்சினாலும் கேக் சில நேரம் கசந்துடும். மிக்ஸ் பண்ணிடுங்க இதை நல்லா. இப்போ இது கூட நம்ம மற்ற மாவு எல்லாமே சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோதுமை மாவு சேர்ப்போம். அது கூடயே நம்ம வந்து பேக்கிங் பவுடர் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு தடவை கோதுமை மாவு சேர்க்கணும். இப்போ நம்ம கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணிடலாம். எடுத்துக்கிறது வந்து ஆசீர்வாத் கோதுமை மாவு. இது வந்து நம்ம மெஷரிங் கப்புக்கு அதே கப் 1 கப் எடுத்துக்கிறோம். இதை வந்து நம்ம கரெக்டாக கொஞ்சம் இதில் போட்டு அது கூடவே பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் நம்ம சேர்க்குறோம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே சலிச்சிங்கன்னா மாவு, பேக்கிங் பவுடர் எல்லாமே நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த இதில் போய் மிக்ஸ் ஆகிரும். மாவை நம்ம இதில் சலிச்சிட்டோம். இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் இன்னொரு ரவுண்ட் ஆஃப் இது வந்து நம்ம ஒரே டைரெக்ஷனில் சுற்றணும். ஒரு கிளாக் வைஸ் சுற்றுனீங்கன்னா அதே டைரெக்ஷன்லேயே சுற்றுங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த இன்னொரு டம்ளர் நம்ம கோதுமை மாவும் பேக்கிங் பவுடரும் நம்ம சேர்க்கணும். இது முறை நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். ஏன் நம்ம ஒரே இதாக சேர்க்கலைன்னா கரெக்டாக ஈவனாக மிக்ஸ் ஆகாது. அதனால தான் 2 தடவையாக நம்ம சேர்க்குறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது நம்ம அடுத்த ரவுண்ட் ஆஃப் மாவை போட்டுடலாம். இதுலேயும் நம்ம ஃபுல் கிளாஸ் எடுக்கல, 2 மடங்கு போடணும். ஆனால் ஃபுல் கிளாஸ் எடுக்கல. பார்த்திங்கன்னா 3/4 கிளாஸ் தான் எடுத்துருக்குறேன். ஏன்னா மீதி உள்ள அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் போட போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம இதில் போட்டுடலாம். 3/4 கிளாஸ் கோதுமை மாவு, கார்ன்ஃப்ளவர் இதை எடுத்து வச்சுருக்கிறேன், இதாக இருக்கிறேன். ஸோ இதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் நம்ம சேர்க்குறோம். ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோன்னா ஒரு ஃபுல் கிளாஸ் வந்த மாதிரி வந்துடும். இது கூடவே நம்ம இதுக்கும் பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு இதையும் நம்ம போனதில் மிக்ஸ் பண்ண மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போது நம்ம செகண்ட் ரவுண்ட் ஆஃப் மாவையும் நம்ம பேட்டரில் தட்டிட்டோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் ஆன்டி கிளாக் வைஸ்னால் கிளாக் வைஸ்லேயே மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரே டைரெக்ஷனில் அப்படி சுற்றிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் ஆயிரும். ஒரு 30 செகண்ட் ஆகும் மிக்ஸ் ஆகிறதுக்கு. ஸோ சைடில் உள்ள மாவு எல்லாத்தையுமே எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒரே டைரெக்ஷனில் இந்த சைடில் உள்ள மாவு எல்லாத்தையுமே எடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது இது கூட என்ன பண்ண போகிறோன்னா வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்குறேன். வெண்ணிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூனுக்கு ஒரு 2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் நம்ம இப்போது சேர்ப்போம். இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். எசன்ஸ் வந்து எல்லா இடமும் மிக்ஸ் ஆகணும். இந்த டைமில் நம்ம ப்ரீஹீட் பண்ணிடுவோம் பாத்திரத்தை. நம்ம கேக் வந்து பாத்திரத்தில் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். நம்மகிட்ட அவன் கிடையாது, மைக்ரோவேவ் கிடையாது. அதில் பண்ண போகிறதுல சாதாரண பாத்திரம், ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் வந்து பிரியாணி பாத்திரம் எடுத்துருக்கிறேன். ஒரு 2 கிலோ பிரியாணி பண்ணுற பாத்திரத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். இல்லைனா நம்ம பாத்திரத்தை எடுக்கும்போதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் இதை பற்ற வச்சுட்டேன், சிம்மில் வச்சுருக்கிறேன். இது ப்ரீஹீட் ஆகணும். ஒரு 5 to 7 நிமிஷம் ப்ரீஹீட் ஆகணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு ரிங்கு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த ரிங்கை நடுவில் வச்சுருங்க. நம்ம வேறு எதுவுமே வைக்க போகிறதில்ல. இந்த பாத்திரத்துக்குள்ளே இந்த ரிங் வச்சுட்டு அந்த ரிங்கில் நம்ம இன்றைக்கி இந்த இதில் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாத்திரம் ஃப்ரீயாக இதுக்குள்ளே போயிட்டு நம்ம வைக்கிற மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இது வந்து நல்லா ப்ரீஹீட் ஆகட்டும். நம்ம ரிங்கை உள்ளே வச்சுட்டோம். மூடியை வச்சு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் ப்ரீஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம ப்ரீஹீட் ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம எந்த இதில் நம்ம கேக் பண்ண போகிறோமோ அதை வந்து க்ரீஸ் பண்ணிடலாம். க்ரீஸ் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நெய் இல்லைனா பட்டர்
எடுத்து நம்ம எல்லா சைடும் அப்ளை பண்ணணும். கீழே சைடில் வந்து நல்லா அப்ளை பண்ணிடுங்க, கீழே அப்ளை பண்ணிடுங்க. ஆனால் கீழே வந்து ஒரு பட்டர் பேப்பர் வைக்கிறது நல்லது. அதனால் கீழே உள்ள சைஸுக்கு மட்டும் நான் ஒரு பட்டர் பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நம்ம உள்ளே வச்சுருவோம். க்ரீஸ் பண்ணிட்டோம், பட்டர் பேப்பரும் வச்சுட்டோம். இப்போ இந்த டைமில் நம்ம மாவை வந்து இதில் வந்து நம்ம ஊற்றிடலாம். இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கேக் வந்து சாஃப்டாக வராது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம பேட்டர் எல்லாமே இதில் ஊற்றிட்டோம். இப்போ வந்து ஏர் பபிள்ஸ் இருக்கும், நான் வந்து நல்லா டேப் பண்ணிக்கோங்க. நான் டேப் பண்ணிட்டேன் நல்லா. ஒரு 4-5 தடவை நீங்கள் இந்த ஃப்ளோரில் போட்டிங்கன்னா டேப் ஆயிரும், ஏர் பபிள்ஸ்லாம் வெளியே வந்துடும். இப்போது இதை நம்ம ப்ரீஹீட்டான நம்ம பாத்திரத்துக்குள்ளே வச்சிடலாம். பாத்திரத்துக்குள்ள நல்லா ஹீட்டாக இருக்கும். அதான் இப்போது இந்த பாத்திரத்துக்குள்ளே சைடில் விரல் பற்றாமல் மெதுவாக கொண்டு போய் பத்திரமா வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம மூடியை எடுத்து மூடிடலாம். அவ்வளோதான், சிம்மில் தான் இருக்குது. ஒரு 45 மினிட்ஸ் வந்து இது குக்கிங் டைம் ஆகும், பேக்கிங் டைம் ஆகும். 45 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும், டச் பண்ணாதீங்க. நல்ல ஒரு கேக் ஸ்மெல் வரும். கேக் ஸ்மெல் வரும்போது நம்ம திறந்து பார்க்கலாம். 1 மணி நேரமாக இருக்குது. நம்ம 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு தடவை திறந்து பார்த்தோம். இந்த குச்சி வச்சு குத்தி பார்க்கும்போது என்ன இருந்துச்சுன்னா உள்ளே வந்து மாவு இருந்தது. அதனால் திருப்பி மூடி வச்சுட்டோம். 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா விட்டுட்டோம். மேபி கோதுமை மாவுங்கிறதுனால அடிஷ்னலாக ஒரு 15 நிமிஷம் அதை எடுத்துருக்கு. ஸோ டோட்டலாக 1 ஹவர் ஆயிருக்கு பேக்காக. நம்ம இப்போ திறந்து பார்ப்போம். திறந்து பார்த்து வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பார்ப்போம். பாருங்கள், மாவு எதுவுமே ஒட்டலை. அப்போனா இது நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் வெளியே. சூடாக இருக்கும், பார்த்து எடுங்க. சைடில் 2 படாதபடி மெதுவாக எடுத்து இப்போ இது ஆறட்டும். ஒரு 15 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம். ஆறிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சைடில் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக ஒரு கேப் வச்சுக்கணும். அதுக்கு கத்தியை வச்சு சைடில் வச்சு ஒரு அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே இருங்க. அப்போது இந்த சைடில் ஒட்டினது எல்லாமே வந்துடும். இது பண்ணால் தான் நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது முடிச்சுட்டு லைட்டாக தட்டுங்க, தட்டிக்கோங்க. தட்டிட்டு ஒரு பிளேட் எடுத்துகிட்டு மேலே மூடுங்க. அப்படியே அப்சைட் டவுன் பண்ணிவிட்டு இப்போது இங்கேருந்து 2 தட்டினீங்கன்னா இந்த வந்துடுச்சு. இப்போது இந்த பட்டர் பேப்பரை நம்ம எடுத்துருவோம். நம்ம கீழே வச்சுருந்த பட்டர் பேப்பர் எடுத்துடலாம். சைடில் உள்ள பட்டர் பேப்பரையும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இன்னொரு பிளேட்டை இதுக்கு மேலே இப்படி வச்சுட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கேக் கரெக்டாக எடுத்துடலாம். சைடில் கொஞ்சம் பட்டர் பேப்பர் இருக்குது, அதையும் எடுத்துருங்க. இப்போது இதை நம்ம கட் பண்ணி டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக தான் இருக்குது. கேக் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்க்கலாம். கோதுமை மாவில் பண்ணியிருக்கிறோம். கொஞ்சம் பேக்கிங் டைம் வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு நம்ம பாத்திரத்தில் பண்ணும்போது. ஆனால் ஃபைனல் அவுட்புட் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்குது, கேரமலைஸ் ஆனதும் கரெக்டாக இருக்குது. சாஃப்ட்னஸும் ரொம்ப சாஃப்டாக இல்லை. இந்த கேக் இப்படி தான் வரும், ரொம்ப சாஃப்டாக வராது. இந்த சாஃப்ட்னஸ் தான் வரும். எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. நம்ம மைதா மாவு யூஸ் பண்ணாமல் கோதுமை மாவில் பண்ணியிருக்கிறோம். அதனால் இது ரொம்ப நல்லது கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் கட்டாயம் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.